கொடுங்க, நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு 3 days டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ஒவ்வொரு சாய்ஸஸாக ஒரு 50 சாய்ஸஸ் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்னொரு 50 சாய்ஸஸ் வந்து ஏற்றி விடுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக வைங்க. ஏன்னா நான் 190 கட் ஆஃப் மார்க் வச்சுருக்கேன், 195 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாய்ஸஸ் கம்மி கொடுக்காதீங்க. இந்த தடவை மட்டும் உங்களுக்கு ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 39,145 கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து இந்த தடவை வந்து ரவுண்ட் 1 கேண்டிடேட்ஸில் ரவுண்ட் 1 சுற்றில் இருக்கீங்க. ஸோ அதனால் லாஸ்ட் இயரை விட இது 13,000 கேண்டிடேட்ஸ் வந்து கூட. அதனால் உங்களுக்கு இந்த காம்படிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டஃப்பான லெவலில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நிறைய காலேஜஸ் வைங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் இருந்தாலும் அதுக்கு கீழேயுமே ஒரு 50 சாய்ஸஸ் கிட்ட வைங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, உங்கள் ரேங்கிங்க்கு ஏற்ற காலேஜ் எது கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு 50 சாய்ஸஸ்க்குள்ளே ஒரு சேஃப்டி சைடுக்கு நீங்கள் கொடுத்து வைங்க. உங்கள் கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங்க்கு ஏற்ற காலேஜஸ் வந்து கொடுங்க. அதை விட டாப் எண்ட் காலேஜஸ் மட்டும் ஒரு 10 சாய்ஸஸ் மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரி விட்டுறாதீங்க. உங்களுக்கு கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங் வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால அதற்கேற்ற காலேஜஸ் வந்து நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சாய்ஸஸும் நீங்கள் வந்து நிறைய கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோ சீட் அலாட்டட் அப்படிங்கிறது வந்து வராமல் இருக்கும். நோ சீட் அலாட்டட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து ரவுண்ட் 1ஓட நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுக்கிட்டுமே உங்களுக்கு ரவுண்டு 2 அந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும்.